மதுரை ஆர்கேஐஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான மாடல் டெஸ்ட் போயிட்டுருக்கு. அதில் நம்ம இன்றைக்கி பார்த்தோங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட் 3யோட மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். அதில் கொஷின் நம்பர் 101 அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா A is 50% efficient than B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. C does half the work done by A and B together அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏவும் பி எவ்வளோ வேலை செய்கிறானோ சேர்ந்து அதில் பாதியை தான் யார் செய்கிறான் அப்படின்னா சி செய்கிறான். அடுத்த சி அலோன் டு டூ த ஒர்க் இன் 40 days அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எஃபிஷியன்ட் பார்ப்போம். எஃபிஷியன்ட் தான் கொடுத்துருக்கான். அப்போ ஒர்க் எஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒர்க் எஃபிஷியன்ட் யார் யாருக்கு? ஏக்கும் பிக்கும். அப்போ எவ்வளவு? 50% எஃபிஷியன்ட். ஏ வந்து பியை விட 50% அதிகம் வேலை பார்ப்பான் அப்படின்றாங்க. அப்போ இவன் 100னா இவன் 150 ஒர்க்ஸ் 150% ஆஃப் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட். அப்போ 3:2 அப்படின்ற ரேஷியோவில் என்ன இருக்குது? ஒர்க் இருக்குது. அதாவது இவன் 3 சேர் செய்வான் ஒரு நாளைக்கு ஏ, அவன் வந்து 2 சேர் செய்வான் பி. அது ஒர்க் எஃபிஷியன்ஸில் இருக்குது. சரிங்களா? ரேஷியோவில் 3x-ம் 2x-ம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த சைடு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா C is equal to 1/2 of A plus B அப்படின்னு இருக்கான். அதாவது சி வந்து ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களோ அதில் பாதியை தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சி அலோனா 40 daysன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சி அலோனா எத்தனை நாள்? 40 நாளில் ஒர்க்கை முடிக்கிறான். அப்போ சியோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு? 40 is equal to 1/2 of A plus B. அப்போ A plus Bன்றப்ப இங்கே டிவிஷன் இங்கிட்டு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ 80 is equal to A plus B. அப்போ A plus B சேர்ந்து 80 நாளில் வேலையை முடிப்பாங்க. நமக்கு இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒர்க் எஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே இது நான் ஒர்க்கை டேவாக மாற்றுறேன். டேவாக மாற்றுறப்ப ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். 2x இஸ் ஈக்குவல் டு 3xன்னு மாறிடும். இது ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்ப டேவாக மாறிடும் ஒர்க்லேருந்து டேக்கு. அப்போ இங்கே A plus B சேர்ந்து 80 நாள். அப்போ A எவ்வளோ நாள், B எவ்வளோ நாளுன்றது நமக்கு தெரியணும். அப்போ 80 இன்ட்டு இங்கே என்ன வந்திருக்கு? ஏவோடது 2/5. ஏன்னா 2x தானே, 2:3 தானே. அப்போ 2/5 3/5. அப்போ 5ஆல் இதை அடிச்சு கொடுத்துடலாம். அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1/8 6 சாரி 6 5 30 16 32. அப்போ ஏவோட நாள் எவ்வளவு அப்படின்னா ஏ 32 daysல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறான். சரிங்களா? பி எவ்வளோ நாளில் முடிக்கிறான் அப்படின்னா பி வந்து 3x. அப்போ 16 × 3 48. சி எவ்வளோ நாளில் முடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவன் கொடுத்துட்டான் கொஸ்டின்லேயே 40 கொடுத்துட்டான். அப்போ இப்போ இண்டிவிஜுவல் ஒர்க்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஏ பி சியோட இண்டிவிஜுவல் ஒர்க் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின் என்னன்னா டுகெதர் டு கம்ப்ளீட் த ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. டுகெதர் டு. அப்போ அஸ்யூஷுவல் நம்ம பழைய மாதிரி எல்சிஎம் எடுத்துடலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 40 48 32. அப்போ 0ல் தான் நமக்கு எல்சிஎம் வரணும். 0ல் எல்சிஎம் வந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா 480 இஸ் எல்சிஎம். இது எல்சிஎம் எடுத்து பாருங்கள் 480. சரிங்களா? ஸோ அப்போ இது 10 times வந்துடும், இது 12 times வந்துடும், இது பார்த்தீங்க அப்படின்னா 15 times வந்துடும். 15 32 480. அப்போ மொத்தமாக டுகெதரில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 15 25 35 37 37. சரிங்களா? அப்போ A plus B plus C சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 37 சேர் செய்வாங்க. அப்போ எனக்கு மொத்தம் 480 பண்ணணும். அப்போ டிவைடட் பை 37. அப்போ 1 time அடிச்சிடலாம். 1 time அடிச்சிட்டோம் அப்படின்னா 37 போச்சு அப்படின்னா 47 48 49 50 சாரி 37 47 48. அப்போ மிச்சம் 110 இருக்குது. அதானே மிச்சம் 110 இருக்குது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா 90. அப்போ மிச்சம் எவ்வளோ வந்திருக்கு? 110 37 போகிறப்ப நமக்கு என்ன வந்திருக்கும்? 13 1/3 days ரிமைனிங்கில் வந்துடும் நமக்கு. சரிங்களா? தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ப்ராப்ளம் ஆன் ஏஜஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாதர்ஸ் ஏஜ் 6 times ஆஃப் சன்ஸ் ஏஜ். அப்போ ஃபாதர் அண்ட் சன்னு இருக்காங்க. ஃபாதர் ஏஜ் வந்து 6x. சன்னோட ஏஜ் வந்து என்னது? சன்னோட அதானே ஃபாதர்ஸ் ஏஜ் 6 times இன் சன்ஸ் ஏஜ். ஓகே 6 years ஹென்ஸ்ன்ட்டாங்க. ஹென்ஸ்னா ப்ளஸ் பண்ணணும். +6 +6. த ஃபாதர்ஸ் வில் பி 4 times ஆஃப் சன்ஸ். அப்போ 4/1 அப்படின்னு இருக்கு. அப்போ கிராஸாக மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 6x + 6 இஸ் ஈக்குவல் டு 4x + 24. 24. இப்போ கழிச்சிட்டோம் அப்படின்னா 2x இஸ் ஈக்குவல் டு 18. x இஸ் ஈக்குவல் டு 9. x இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் சன் அண்ட் ஃபாதர். இதுதான் ப்ரெசன்ட் ஏஜ் 7x. அதானே
அப்போ ப்ரெசன்ட் எக்ஸ்ன்ற 2 பேருக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 2 பேரோட தனித்தனி வயசு. அப்போ பையனுக்கு வந்து 9 வயசும் அப்பாவுக்கு வந்து பார்த்தோம்னா 9 54 வயசும் வந்திருக்கும். அப்போ 54,9 ஆப்ஷன் பியில் இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த மிஸ்ஸிங் இடத்துல என்ன வரும்னு பார்க்குறான் பாருங்க. இங்கே பாருங்க, பிக்கும் ஈக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 லெட்டர் கேப், அதாவது 3வது ரெப்ரசன்ட் லெட்டர் போட்டிருக்கான். பிக்கு அடுத்து என்ன வரும்? CDE. அப்போ 3வது ரெப்ரசன்ட் லெட்டர் போட்டிருக்காங்க. சரிங்களா? அதே போல் ஈக்கும் ஹச்சுக்கும் 3வது லெட்டர் ரெப்ரசன்ட். அப்போ ஈக்கு அடுத்து என்ன வரும்? FGH போட்டாங்க. அடுத்து ஹைச் போட்டானா ஹைச்க்கு அடுத்து IJK. அப்போ இங்கே கே தான் வரும். இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? இதுக்கும் 3வது லெட்டர். அப்போ இதுக்கு எனக்கு என்ன தான் வந்திருக்கு? 3 தான் வந்திருக்கு. இவன் பாருங்க 12, 15, 18 எல்லாமே 3 நம்பர் இதாகுது. அப்போ K21. அப்போ K21ன்றது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது K21ன்றது. ஆனால் ஆன்சர் நாட் நவுன் இருக்குது, அதனால் அதை செக் பண்ணிடுவோம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா CDE. அப்போ 2 இருக்குது. CDE அதானே? சிக்கு அடுத்து DE 3வது லெட்டர். அடுத்து இங்கே என்ன வந்திருக்கும்? EFG அதானே? CDE. அப்போ 2வது லெட்டரு. அடுத்து இங்கே 2 இங்கே 2 அதானே? EFG. அடுத்து ஜிக்கு அடுத்து ஹைச் ஐ, இந்த இடத்துல ஐ வந்துடும். அடுத்து ஐக்கு அடுத்து JK, இங்கே 2வது லெட்டர். அப்போ ஆன்சர் K21I இஸ் ஆன்சர், ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் கோடிங் அண்ட் டீகோடிங். அந்த டீச்சரை தான் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா எப்படி எழுதியிருக்கான்? AETEREHன்னு எழுதியிருக்கான். எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா மிடில் லெட்டரை காமனாக வச்சுருக்காங்க. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. AEET எழுதியிருக்கானா? அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இங்கே இந்த லெட்டர் காமனு, ஏன்னா மிடில் லெட்டர் காமன்றப்ப ஆர். அடுத்து என்ன வந்திருக்கு? அடுத்து நீங்கள் இங்கே வந்து ஏக்கு எடுத்து அப்படியே போட்டிருக்காங்க, சேம் லெட்டரை போட்டிருக்கான். THE ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல. சரிங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் CHER எத்த என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா AET. அடுத்து என்ன போட்டிருக்கான் அப்படின்னா EREH அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ டீச்சரில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த AET கிராஸாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா REH காமனாக இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? CEயாக மாற்றிருக்காங்க அதானே? அப்போ CDE, சிக்கு அடுத்து D வரும், E வரும், +2 பண்ணியிருக்காங்க. இந்த சேம் ப்ராப்ளம். அப்போ இங்கேக்கும் இப்படி வந்துடும். அப்போ ORPன்னு இருக்கும். ORPன்னு எங்கே இருக்குது? இந்த இருக்குது ORPன்னு, இங்கே ORPன்னு இருக்குது. 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து என்ன வந்திருக்கு? DE. B CD +2 பண்ணணும் D. அப்போ D இங்கே வந்திருக்கு, இங்கே இல்லை D. அடுத்து என்ன வந்திருக்கு? நமக்கு என்ன பண்ணும்? MEL இந்த இருக்குது. ஆன்சர் இஸ் தட் C, ஆப்ஷன் C. ஓகே, கொஸ்டின் நம்பர் 151. சரிங்களா? ஸோ 151ல் நமக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ₹1 தவணை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை மாதத்துக்கு போகுது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிவைடட் பை 12 மாதத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே 12 மந்த்ஸ்க்கு. அப்போ ஒரு மாதத்துக்கு மாதம் நமக்கு வந்து ₹1 கட்டுறான். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. சரிங்களா? அப்போ 12 மாதத்துக்கு கட்டுறான். அப்போ இன்ட்டு 12, அப்போ 12/100. சரிங்களா? அப்போ R = 1200. ஓகேவா? அப்போ இதோட சேர்த்து நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு பேயாது. எவ்வளவு? ₹1 இன்ட்ரெஸ்ட் மாத கணக்கில் நமக்கு வந்துட்டுருக்கு. மாதத்துலேயும் நம்ம கால்குலேட் பண்ணணும், ஏன்னா மாதத்தில் தான் ட்ராவல் ஆகுது. மாதத்தில்ன்றப்ப நமக்கு டென்யூர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 11 டென்யூர் இருக்குது நமக்கு. சரிங்களா? 2, 4, 6, 8, 9, 10, 11 டென்யூர் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு EMI பே பண்ணுறோம் அப்படின்னா அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 10 மாதத்துக்கு. அப்போ இதுக்கெலாம் சேர்த்து தான் எனக்கு எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னா ₹1 தான் வட்டி கிடைக்குது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அடுத்ததுக்கு போடுறப்ப எனக்கு எத்தனை வட்டி கிடைக்கும்? எனக்கு 9 கிடைக்கும். அடுத்ததுக்கு 8. அப்போ 10 × n+1 ஃபார்முலா தான். சரிங்களா? அது ஃபுல்லாக எழுதாமல் n × n+1 ஃபார்முலா தான். n × n+1. அப்போ 10 × 11 / 2. சரிங்களா? = 1. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கு? நமக்கு ப்ளஸ்ஸு n × n+1 10 × 11 / 2 = 1. ஸோ அப்போ இது அடிச்சோம்னா 5. அப்போ அடிச்சிட்டோம்னா 55. அப்போ 12R, இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல 6, 12R / 1200
சாரி ஆர் பை 1200 ஆர் பை 1200 ப்ளஸ் 55 அதானே. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் இல்லை இன்ட் மல்டிப்ளிகேஷன், இந்த வேல்யூ மல்டிப்ளிகேஷன். ஸோ 55 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா R55 இஸ் ஈக்குவல் டு 1200. ஸோ அப்போ R இஸ் ஈக்குவல் டு 1200 டிவைடட் பை 55. ஸோ 11 இன்ச்சா 55, ஈரஞ்சா 10, 4 இன்ச்சு 20, 240. ஸோ 11 22, மிச்சம் 2 20 இருக்குது. அப்போ 20னா 11 11, மிச்சம் 9, 9 பை 11%, 21 9 பை 11%. சரிங்களா? ஸோ தட் இஸ் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. இஎம்ஐக்கான ஆன்சர் 21 1 பை 9%. தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சதுரத்தின் பரப்பளவு 169 சதுர சென்டிமீட்டர், அதன் பரப்பளவு 69% அதிகரிச்சால், அப்போ இதுவும் பரப்பளவு இதுவும் பரப்பளவு. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 169 சதுரத்தின் பரப்பளவு சதுர சென்டிமீட்டரில் அதன் பரப்பளவு 69% அதிகரிக்கப்படுகிறது. அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா 169 பை 100. சரிங்களா? ஓகே டன். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா அதிகரிப்பு சதவீதம் என்ன. சரிங்களா? அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ அதிகரிப்பு சதவீதம் என்ன? இது 169 இன்ட்டு 169 எவ்வளோ வந்திருக்கும்? 98 99 81, மிச்சம் 8, 96 54 54 60 62க்கு 2, மிச்சம் 6 9 10 15. அடுத்து என்ன வந்திருக்கும்? 96 54, அடுத்து 5 6 36 36 41 36 41, மிச்சம் 4 1 6 6 4 10. அடுத்து என்ன வந்திருக்கும்? 169. ஸோ 1 6 4 5 6 10 15க்கு 5, மிச்சம் 1 8. ஓகே டன். 28,561 டிவைடட் பை 100. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து நம்ம வெளியே எடுக்கணும். இது என்ன? ஸ்கொயர் வேல்யூ அதானே. அப்போ இதில் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 169 பை 10, அப்போ எவ்வளவு? 16.9. அப்போ இது வந்து நியூ சைடு, இது வந்து நியூ சைடு 16.69. அப்போ முதல்ல இருக்க சைடு எவ்வளவு அப்படின்னா நமக்கு ஏ ஸ்கொயர் தான் 169 அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 13. சரிங்களா? இது வந்து ஓல்டு சைடு, ஓல்டு சைடு. இப்போ எவ்வளவு வந்து அதிகரிச்சிருக்குன்னு இருக்கான். அதிகரிப்பு இன்க்ரீஸ் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் டிவைடட் பை லோ வேல்யூ இன்ட்டு 100. இதுதான் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா, அதாவது இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா. அப்போ நியூ சைடு வந்து 16.9, பழைய சைடு வந்து 13, ரெண்டுக்கான வித்தியாசம் 3.9 13 இன்ட்டு 100. அப்போ அடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா 0.3. அப்போ 100ஆல் பெருக்குனா 30% இஸ் ஆன்சர். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 30%. ஸோ இதில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 20. அப்போ ஏ கொடுத்துட்டான், ஏபின்ட்டான். அப்போ ஏ வந்து 27, டி வந்து என்ன? T2 - T1 3 அதானே. அப்படின்றப்ப இதில் வந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 0 வரணும். அப்போ 0 வரணும்னா எத்தனாவது டேர்மில் 0 வரும் அப்படின்னா 10வது டேர்மில் தான் 0 வரும். அப்படியே டிக்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? 10th டேர்மில் தான் இதுக்கு 0 வரும். தென் அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆரம் கொடுத்துட்டாங்க, ஆர் ஈக்குவல் டு 5 சொல்லிட்டான். அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா அடுத்து வந்து ஹைட்டு கொடுத்துருக்கான். ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு முதல் கண்டுபிடிக்கணும். ஒரு கேப் செய்கிறாங்க. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா πRL. இதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு πRL கண்டுபிடிக்கணும். 6H இருக்கு. இந்த 6H வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா எல் கண்டுபிடிச்சிடலாம். எல் ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு, ஸோ H ஸ்கொயர்டு. ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதை கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 25 + 144, அப்போ 169 ரூட்டு. அப்போ எல் ஈக்குவல் டு 13, எல் ஈக்குவல் டு 13 கிடச்சிரும். இப்போ வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ
பை எனக்கு இருக்குது அப்படியே இன்ட்டு ஆர். ஆரோடது என்ன அப்படின்னா 65, எல்லோடது பார்த்தீங்க அப்படின்னா 13 அதானே, சாரி ஆரோடது 5, ரேடியஸ் வந்து 5 இன்ட்டு 13. அப்போ 65 பை என்னது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 65 பை. ஏன்னா அது அடித்தா டெசிமலில் வரும், அதனால் 65 பைன்னு நான் வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன சொல்கிறாங்க அவன் அப்படின்னா அவனோட அந்த பேப்பரோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5750 சரிங்களா. அதில் இருக்கு அதை வச்சு தான் மடக்கி அவன் கூம்பு காகிதத்தில் தான் என்ன பண்ணுறான் தொப்பி செய்கிறேன் அப்படின்னா. அப்போ 5720 டிவைடட் பை, ஏன்னா எத்தனை கூம்பு செய்ய முடியும் தான் கேட்குறான். சர்ஃபேஸ் ஏரியா வந்து 65 இன்ட்டு பைன்றது 22/7. அப்போ மேலே போயிடும் சரிங்களா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். பண்ணுறப்ப எந்த டேபிள் அடிச்சு கொடுக்கலாம், 5 டேபிள் அடிச்சு கொடுக்கலாமா, ஓகேவா. ஸோ 22 11 அடிச்சு கொடுப்போம். 2 11s are 22, 5 11s are 55, மிச்சம் 2 11s are 22 0 சரிங்களா. ஸோ அப்போ அடுத்த என்ன அடிக்கலாம், இது அடிச்சிடலாம். 2 10, ஸோ 2 4, 6 12, 260. அப்போ இதை தான் டைம் போடலாம், 4 டைம் போடலாம். 4 28 சரிங்களா. 28 தொப்பி செய்யலாங்க இந்த இதில் சரிங்களா. 28 தொப்பி அந்த பேப்பர் வச்சு செய்யலாம். ஸோ இப்போ 4000லேருந்து 5000க்குள்ளே இருக்க நம்பர் எந்த நம்பர் வந்து இந்த நம்பரால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். 12, 18, 21, 32 இதால் வகுப்படும் எண் என்ன, முதல் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி தானே கேட்குறான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேக்கன் ஆன் எல்சிஎம் என்ன வருது அப்படின்னா 2016 வரும் சரிங்களா. 2016 நம்பர் இங்கே இல்லை, எனக்கு ஆரம்பிக்கிறதே 4000 தான். அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 4032 தான் அடுத்த நம்பர் டிவைட் ஆகும் எனக்கு. இந்த 4032 இருக்குது. தட் இஸ் ஆன்சர். இதான் ஃபர்ஸ்ட் நம்பர் டு டிவைட் 4000 to 5000 சரிங்களா. சிம்பிள், ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணின் 35% மதிப்பானது 175 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒரு எண்ணே தெரியாது. இஃப் அ நம்பர் இஸ் 35% ஆஃப் அ நம்பர், ஏ நம்பர் இஸ் 175 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா 720 அதானே. வேறு என்ன அடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7 7 14 14. ஸோ 15 பண்ணால் 5 35 250. அப்போ x is equal to 500. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னா 500 சரிங்களா. அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த நம்பரில் 175 அதானே, அதாவது x% 175ன்றது 500க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறான். வாட் பர்சன்டேஜ் சரிங்களா. வாட் பர்சன்டேஜ் வந்து 500க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே டிவிஷனாக இருக்குது, அங்கிட்டு போனால் என்ன ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போ முதல்ல இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறப்ப 25 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 டைம் போட்டால் 100, 7 டைம் போட்டால் 175, 20 டைம் அதானே. அப்போ 2K, அப்போ 20 2000 டிவைடட் பை 7 இதை அடிச்சு கொடுத்துடலாம். அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 7 7 14. அப்புறம் என்ன வந்திருக்கும் 14னா மிச்சம் 6 60 வந்திருக்கும். 60னா 7 49, 8 56, மிச்சம் 4 இருக்குது 40 அப்படின்னா 5 35, மிச்சம் 5/7. அப்போ 285 5/7 இந்த இருக்குது ஆப்ஷன் டியில். சிம்பிள் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூட்டு வட்டின்ட்டான். 6% வட்டி, ஆண்டு வட்டி. இது ஆண்டு வட்டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். ஒரு தொகையானது அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுது. அரையாண்டுன்னு சொல்லிட்டான். அப்போ அரையாண்டுனா 3%, இதில் பாதி. இதே இது காலாண்டுன்னு சொல்லிட்டான் அப்படின்னா இதை 4ஆல் அடிச்சு கொடுக்கணும். அடிச்சு கொடுத்து வர்றதுதான். இது அரையாண்டுன்னு சொன்னனால 2ஆல் வகுக்கிறோம். காலாண்டுன்னு சொன்னால் 4ஆல் வகுத்திருப்போம். அப்போ 3% பெர் ஹாஃப் இயர்லி. அப்போ 2 ஹாஃப் இயர்லி அதான ஒரு வருஷத்துக்கு என்ன வட்டின்னு தான் கேட்குறான். அப்போ முதல் வருஷம் 6%, ரெண்டாவது வருஷமும் 6%, ரெண்டாம் ஆண்டு தான் வட்டி முதலாம் ஆண்டு 3%, முதலாம் டேர்முக்கு ஏன்னா 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்டாவதுக்கு 3. அப்போ ரெண்டாவது வருஷம் தான் வட்டிக்கு வட்டி கிடப்பான். முதலாம் ஆண்டு எவ்வளவோ அதுக்கு வட்டி. முதலாம் ஆண்டு 3, அதாவது முதலாம் டேர்முக்கு 3%, அதில் 3% என்னன்னு பார்க்கணும். அப்போ 9/100. அப்போ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 0.09. அப்போ 0.09 தான் வட்டிக்கு வட்டி. அப்போ மொத்தமாக எவ்வளோ வாங்கியிருக்கான் 6.09% தான் ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்குது
சரிங்களா? இதே இது ஆண்டு வட்டியா கொடுத்தா 6%, 2 அரையாண்டா கொடுத்தானா 6.09%. சரிங்களா? இதான் கூட்டு வட்டிக்கான வித்தியாசம். அடுத்து என்ன சொல்லியிருக்கான், 10,000 என்ற தொகைக்கு 2 ஆண்டுகள் 4% வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டதுன்னு கூட்டு வட்டி அதுன்ட்டான். சரிங்களா? ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டான். அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைன்னா இது எத்தனை பர்சன்டேஜ் போடணும், 2% போடணும். அப்போ 2 ஆண்டு அப்படின்னா 4 டேர்ம்ஸ் வரணும், 4 டேர்ம் அதானே. ஸோ 4 டேர்முக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2%ன்றது 200 ரூபாய் ஒரு டேர்முக்கு. அந்த 200ல் எந்த சேஞ்சுமே வராது, அந்த 200ல் எந்த சேஞ்சுமே வராது. இப்போ என்ன பண்ணுறோம், வட்டிக்கு வட்டி கொடுக்குறோம், வட்டிக்கு வட்டி. இதில் 2%, 4 ரூபா 4 ரூபா வந்துருங்க. சரிங்களா? இந்த இதுக்கான வட்டி 2% எவ்வளவு, 4. சரிங்களா? அடுத்தது இதுக்கான வட்டி அதானே, இந்த 204க்கான வட்டி, 204க்கான வட்டி 2%. சரிங்களா? ஸோ எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4.08. இந்த 4.08 ஏன்னா இந்த இதுக்கான வட்டி, இந்த இதுக்கான வட்டி தான் எப்போ கிடைக்கும், அடுத்த வருஷமும் அதுக்கு அடுத்த வருஷமும் கொடுக்கணும். அப்போ 4.08 ஏன்னா அதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க 2%, 4.08. இப்போவே நம்ம ரஃபாக வந்து ஒரு ஆன்சரை டிரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இங்கே 4 கூட்டினா 800 வந்துடுது. 1 2 3 4 5 5 20. அப்போ 20 ரூபா, 820 ரூபா தான் ரஃபாக நமக்கு வரணும். 820 புள்ளி சம்திங். அப்போ 820 புள்ளி சம்திங்கில் நமக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. எவ்வளவு, 824.32. அந்த இடத்துல நம்ம கிராக் பண்ணி நிப்பாட்டிட்டு போயிடலாம். இருந்தாலும் நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிப்போம் ப்ளஸ். சரிங்களா? ஸோ அப்போ அடுத்ததில் என்ன சொல்லியிருக்கான் அவன் அப்படின்னா, இந்த 208.04 அதானே இருக்குது அடுத்த வருஷம் வட்டி. 3ஆம் ஆண்டு வட்டி தான், 3ஆம் டேர்ம் வட்டி தான் 4ஆம் டேர்ம் கொடுக்கணும். அப்போ 208.08 அதுக்கான வட்டி எவ்வளவு, 2%. அப்போ 2%. அப்போ இதை 2ஆல் அடிச்சு கொடுத்துடலாம். 32 சாரி 16, 16 இங்கே ஒரு 16, இங்கே என்ன வந்திருக்கும் 4. அப்போ 4.16, 4.16 இதுதான் அடுத்த வட்டி அதானே. ஸோ அப்போ 1 2 3 4 5 6 6 நாங்கள் 24 ரூபா. 24 24 32 ஆன்சர் எக்ஸாக்டாக வந்துருச்சு. 24 32 எக்ஸாக்டாக வந்துருச்சு. இதான் ஆன்சர். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. n1 × n2 = LCM × HCF அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா LCM is 60 times of GCF. அப்போ இவன் எக்ஸ்னா இவன் 60x அதானே. இந்த n1 × n2 தான் 34,560. அப்போ நமக்கு என்னது 60x² = 34,560. அப்போ x² = 0 0 கேன்சல் ஆயிரும். 6ஆல் அடிச்சு கொடுத்துடலாம். 5 30, 576 576. அப்போ x² = 524, x = 24. x = 24 ஸ்கொயர் தான் அது. அப்போ எக்ஸோட வேல்யூ 24ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்து என்ன கேட்குறான் அப்படின்னா, அதாவது எல்சிஎம்மோட வேல்யூ 24. இப்போ ஹச்சிஎஃபோட வேல்யூ 24, அதான் எக்ஸ். எல்சிஎம் வந்து 60x. அப்போ 6ஆல் பெருக்கலாம். 6 நாங்கள் 24, மிச்சம் 2 12 14. அப்போ 1440. இதுதான் என்ன அப்படின்னா எல்சிஎம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, தென் தி டிஃபரன்ஸ் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப், இது ரெண்டுக்குமான வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரெண்டுக்குமான வித்தியாசம். அப்போ இதுலேருந்து இதை கழிச்சிடலாம். எவ்வளவு, 24 கழிச்சிடலாம். 24 கழிச்சா 16, 1416 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இங்க பாருங்க, ஏ வந்து ஒரு ஒர்க்கை 6 நாளில் பண்ணுறான், பி வந்து 8 நாளில் பண்ணுறான். அடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா a + b + c வந்து எவ்வளோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 ஒர்க்கில் பண்ணுறான். அப்போ எல்சிஎம் வந்து 24. அப்போ 8 3 24, 3 24. ஸோ 4 3 24. அப்போ பாருங்க, a + b + c சேர்ந்தான் அப்படின்னா 8 ஒர்க்கிங்கில் அதை பண்ணி முடிக்கிறான். அப்படிதானே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ மட்டும் தனியாக வேலை பார்த்தான் அப்படின்னா 4 ஒர்க்கு, இவன் மட்டும் 3 ஒர்க். அப்போ 2 பேர் சேர்ந்து 7 ஒர்க் பண்ணிச்சு. a + b + c எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா 8 ஒர்க் பண்ணுறான். அப்போ கண்டிப்பாக சி ஒரு சேர் தான் பண்ணியிருப்பான். அப்போ ரேஷியோ கிடச்சிருச்சா, 4:3:1 ஒர்க் பர்ஃபார்மன்ஸு. இப்போ எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா 3200 ரூபா. அப்போ 3200 இன்ட்டு சியோட ஷேர் தான் கேட்குறான். சியோடது 1/8. ஸோ ஆன்சர் இஸ் 400. ஆன்சர் இஸ் 400.
ஸோ இதில் பாருங்கள் ஃப்ரம் த டைஸ் விச் ஒன் இஸ் கரெக்ட். அப்போ ஏவோட ஆப்போசிட் டி, எஃபோடது பி, ஈவோடது சி. அப்போ ஒரு எண்ணின் எதிரனானது கண்ணுக்கு புலப்படாதுன்ற ஒரு விதி தெரியும், அதை வச்சு பார்ப்போம். எஃப்பும் பியும் கண்ணுக்கு தெரியுது, அப்போ தப்பு ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து வந்து எஃபோட ஆப்போசிட் பி கண்ணுக்கு தெரியல, ஈயோட ஆப்போசிட் சி கண்ணுக்கு தெரியல, டியோடது, அப்போ இது கரெக்ட். அடுத்து இந்த தான் பார்ப்போம். இபி கண்ணுக்கு தெரியுது, இசி எனக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட ஆப்போசிட் டி, ஈவோட ஆப்போசிட் என்ன இருக்கு சி, இந்த இசி கண்ணுக்கு தெரியுது, அப்போ தப்பு. ஒரு எண்ணின் எதிரானது கண்ணுக்கு தெரியக்கூடாது. அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அவன் அப்படின்னா டியூஏ கண்ணுக்கு தெரியுது, அப்போ ஒரு எண்ணின் எதிரானது கண்ணுக்கு தெரியக்கூடாது, அப்போ ஒன்லி 2 இஸ் ஆன்சர், ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 184 இந்த சன்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். SUN. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வந்திருக்கு ST, அதானே எஸ்க்கு அடுத்து டி வரும், அதுக்கப்புறம் என்ன வந்துடும் அப்படின்னா இதான் வரும் RST. ஒரு லெட்டருக்கு முன்னாடி பின்னாடி என்ன லெட்டர் வருமோ அதாங்க எழுதியிருக்காங்க. இங்கே எப்படி எழுதியிருக்கான் சன்னை TRன்னு போட்டிருக்கானா, அது எப்படி போட்டிருக்கானா இந்த லெட்டருக்கு வர்ற அடுத்த லெட்டர் அடுத்து ப்ரீவியஸ் லெட்டர் அப்படி எடுத்து எழுதியிருக்கான். சரிங்களா, மறந்துடாதீங்க. அடுத்து யூ இருக்கு, அப்போ யூக்கு அவன் என்ன எழுதியிருப்பான் அப்படின்னா யூக்கு அடுத்து வி வந்திருக்கும், டி இங்கே TUV இப்படி தான் வந்திருக்கும், அப்போ VT எழுதியிருப்பான். VT இருக்கா, VT. அடுத்து OM, அப்போ கண்டுபிடிச்சுமா எப்படின்றது GST. அப்போ 10க்கு என்ன எழுதியிருப்பான் 10க்கு, அப்படி தானே. அப்போ TUSTU, அப்போ USன்னு எழுதியிருப்பான், USன்னு எழுதியிருப்பான் முன்னாடி பின்னாடி. அடுத்து E இருக்கு EF, அப்போ DEF, அப்போ FD எழுதியிருப்பான், FD எழுதியிருப்பான். அடுத்து NOM அதானே, அப்போ எழுதுகிறப்போ OMன்னு எழுதியிருப்பான், OM. அப்போ USFDOM, USFDOM இந்த இருக்க ஆப்ஷன் பியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துடும் நமக்கு ஆன்சர். அப்போ இதில் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா கொடுக்கப்பட்ட வரிசையில் அனைத்து எண்களையும் நீக்கப்பட்டால் மீதமுள்ளவற்றில் நடுவில் இருக்கிறது என்ன ஃபுல்லாக நீக்கணும்னு சொல்லிட்டான். சரிங்களா, என்ன ஃபுல்லாக நீக்கிட்டோம் அப்படின்னா மீதமுள்ளது என்ன இருக்குன்னு கேட்குறான். நடுவில் இருக்கிறது என்ன ஃபுல்லாக நீக்கிட்டோம், அப்போ மிச்சம் பேலன்ஸ் என்னங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11வது உறுப்பில் நடுவில் இருக்கிறது என்ன அப்படின்னா 6வது உறுப்பு. 1 2 3 4 5 6 P இஸ் த ஆன்சர் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 186 பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்டிங் டு எ மேன் மோனிகா சேஸ். இப்போ நான் தான் மோனிகா தான் சொல்கிறேன். அந்த பையனை பார்த்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த மென்னோட சரிங்களா அந்த மேனோட சரிங்களா இந்த மேன்ஸ் ஹிஸ் என்ன சொல்றேன் ஹிஸ் ஒன்லி சிஸ்டர், இவனோட ஒரே சிஸ்டர் ஹிஸ் ஒன்லி சிஸ்டர் இஸ் த மதர். இவன் வந்து மதரா, இந்த சிஸ்டர் வந்து மதரா. ஹிஸ் மதர் ஹிஸ் ஒன்லி சிஸ்டர் இஸ் த மதர் ஆஃப் மைன்னு சொல்லிட்டான். இவன் வந்து மதரா. இது யாருக்கு மதர் அப்படின்னா மோனிகாவோட மையின் தலா மோனிகாவோட மை சன்ஸ் மதர், இவனோட சன்ஸோட மதர். அப்போ மோனிகாவோட அம்மா தான் இது யார் அப்படின்னா இங்கே மோனிகா வந்துடுவான், மோனிகாக்கு கீழே அவங்க சன் வந்துடுவான். இதுதான் அந்த ட்ரீ. சரிங்களா, இப்போ கொஸ்டின்ல கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க ஹவு த மேன் இஸ் ரிலேட்டட் டு த மோனிகா. சரிங்களா, அப்போ மோனிகாவோட அம்மாவோட கூட பிறந்த சகோதரன். அப்போ மேட்டர்னல் அங்கிள், ஆன்சர் இஸ் மேட்டர்னல் அங்கிள், தாய் வழி சொந்தம். சரிங்களா, தாய் மாமா. சரிங்களா, இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல நமக்கு இந்த இதில் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா a bird shooter was asked a man where he was back எவ்வளோ பறவைகள் இருக்குன்னு பேக்கில் கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா 6 தவிர அனைத்து சிட்டுக்குருவிகள் பறவைன்றான். 6 குருவியை தவிர மிச்சம் எல்லாமே சிட்டுக்குருவின்றான். அடுத்து என்னது 6 குருவியை தவிர மிச்சம் எல்லாமே புறாக்கள் அப்படின்றான். அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா 6 பறவைகளை தவிர மிச்சம் எல்லாமே வாத்து அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ சிம்பிள் இதில் எத்தனை பறவை இருக்குன்னு கேட்டிருக்கான். இங்கே நமக்கு 3ன்னு சொல்லிட்டான். அப்போ 3 மல்டிப்ளிகேஷன் தான் ஆன்சரு. ஒன்று இதை 18ன்னு எடுக்கலாம், 6 9 நமக்கு வந்து என்ன 8 வராது கண்டிப்பாக, ஏன்னா இங்கே 3 வேல்யூஸ் தான் இருக்காங்க. இப்போ இங்கே 9 தான் இதுக்கு ஆன்சர். எப்படின்னா இப்போ 3 சிட்டுக்குருவி இருக்குது. அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்களேன்
he replied that were all sparrows but 6. அப்ப அனைத்து சிட்டுக்குருவிகளும், அதான் 6ஐ தவிர அனைத்தும் சிட்டுக்குருவிகள். அப்ப இந்த இருக்க 6ஐ தவிர அனைத்தும் சிட்டுக்குருவிகள். அப்ப இது வந்து ஸ்பேரோன்னு சொல்லிட்டான், இதை வந்து பிகன் சொல்லிட்டான், இதை வந்து என்ன சொல்லிட்டான்னா டக்கு. சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். டக்கை தவிர மிச்சம் எல்லாமே 6 குருவியும் என்னமா வேற எது இருக்கு. சரிங்களா? 6ஐ தவிர அனைத்தும் நமக்கு என்ன சொல்லியிருக்கான், வாத்துன்னு இருக்கான். இந்த 6ஐ தவிர அனைத்தும் வாத்தா இருக்கு. எல்லாமே வந்துருச்சா நமக்கு? சிம்பிள். ஸோ ஆன்சர் இஸ் 9. கொஸ்டின் நம்பர். ஸோ இன்சர்ட் அண்ட் 461 தான் எப்படி எழுதியிருக்கான், வேர் ஆர் யூ அப்படின்னு இருக்கான். அப்போ இதுலேயும் 1 காமனாக இருக்கு, இதுலேயும் 1 காமனாக இருக்கு, இதுலேயும் 6 காமனாக இருக்கு, இதுலேயும் 6 காமனாக இருக்கு. அப்போ வேர் ஆர் யூ இங்கே இருக்கு, ஆர் யூ. அப்போ ஆர் யூ காமனாக இருக்கு, 16 காமனாக இருக்கு. அதானே 1 6 காமனாக இருக்கு. அப்போ 4ஓட கோடு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4ஓட கோடு தான் வேர். ஏன்னா இங்கே 2 தான் எலிமினேட் ஆயிருமே, ஆர்யூ யூவும். அப்போ 4ஓட கோடு தான் வேறு. இங்கே பாருங்க 1 6 எலிமினேட் ஆயிடுச்சுன்னா 9ஓட கோடு தான் நமக்கு என்ன அப்படின்னா குட்டு. இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 8652 தான் எப்படி எழுதியிருக்கான், ஃப்ளவர் ஆர் நாட் பேட்ன்னு இருக்கான். 8652 அதானே 86. அப்போ 3லையுமே காமனாக என்ன இருக்குது, 6 காமனாக இருக்குது. அப்போ 3லையுமே காமனாக இருக்கிறது ஆர் அதானே. அப்போ 6 இஸ் ஈக்குவல் டு ஆர், ஏஆர்ஏ ஆர். அப்போ ஆர் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல 6ம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1 தான் யூ அதானே, 1 தான் யூ. அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆர்யூ, ஆரும் போயிடுச்சு, யூவும் போயிடுச்சு, வேறும் போயிடுச்சு. இது எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஆரும் போயிடுச்சு, யூவும் போயிடுச்சு, குட்டும் போயிடுச்சு, இதுவும் எல்லாம் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இங்கேயும் ஆர் போயிடுச்சு. அப்போ ஃப்ளவர் நாட் பேட் இதான் இருக்குது எனக்கு. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஆர் யூ தேர் அப்படின்றத கேட்குறான். அதானே ஆர் யூ அதானே இருக்குது, ஆர் யூ. அப்போ ஆர் யூன்றது 61 அதானே. ஸோ அப்போ 61 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து தேர் இருக்குது அதானே. தேர்ன்ற வார்த்தை இந்த கண்டென்ட்லேயே இல்லை அதானே. தேர்ன்றது இந்த கதையிலேயே நம்ம கொடுக்காத வார்த்தை. அப்போ 61 காமனாக வரணும். 7 இங்கே கொஸ்டினில் இருக்கா அப்படின்னா 7ன்ற நம்பர் இல்லை. அப்போ 67 தான் ஆன்சர். இங்கே பாருங்களேன் 8 இருக்குது அதானே. 8 இங்கே கதையில் கொடுத்துட்டான். அப்போ அதை நம்ம போட முடியாது. அப்போ 618 வராது அதானே. ஸோ அப்போ ஆன்சர் 617. அடுத்து பாருங்க ஒரு கடிகாரத்தில் 4:30 மணி. அப்போ ஒரு கடிகாரம் இருக்குன்னு இங்கே பாருங்க. இது 4, இது 5, 6. அப்போ 4:30னா இங்கே இருக்கும் எக்ஸாக்டாக. சின்ன முள், இது பெரிய முள் கரெக்டா. இது சின்ன முள், இது பெரிய முள். 4:30ன்றது இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன் வாட் டைரக்ஷன் டஸ் ஹார் ஹேண்ட் இஸ் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி தானே. ஹார் ஹேண்டு எந்த திசையை நோக்கி இருக்குது அப்படின்னா மணிமூல் எந்த திசை இருக்குது. அப்போ நமக்கு இங்கே இருக்குது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு அதானே. இதுதான் எனக்கு பாயிண்ட் இந்த புள்ளி. அப்போ எனக்கு இங்கே தானே இருக்குது சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட்னா என்னது, தென்கிழக்கு. ஆன்சர் இங்கே இருக்குது, இந்த இருக்குது சி, தென்கிழக்கு. ஸோ இதில் எத்தனை நேர்கோடுகள் இருக்குன்னு கேட்டிருக்கான். அப்போ ஹரிசாண்டல், வெர்டிக்கல், இன்க்ளைன், கிளைன், சாய்வு கோடு எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஹரிசாண்டல்ன்றது கிடைமட்ட கோடு, வெர்டிக்கல்ன்றது செங்குத்து கோடு, இது சாய்வு கோடு. அப்போ ஹரிசாண்டல் பார்க்கலாம். இந்த இருக்கா 1 2 3 4 ஹரிசாண்டல் இருக்கு சரிங்களா. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் கோடு எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 வெர்டிக்கல் கோடு இருக்கு. 5 வெர்டிக்கல் கோடு இருக்கு அதானே. இப்போ சாய்வு கோடு அதானே. 1 2 3 4 5 6 7 8 சாய்வு கோடு இருக்கு அதானே. 8 2 10 12 15 17. ஆன்சர் இஸ் 17. 17 நேர்கோடுகள் உள்ளது. ஸோ ஃபைண்டிங் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ். அப்போ ஒரு கட்டம் போட்டு அதில் எக்ஸ் போட்டிருந்தா அப்படின்னா எத்தனை முக்கோணங்கள் இருக்கும் அப்படின்னா 8 முக்கோணம் இருக்குன்னு நமக்கு தெரியும்.
சரிண்ணா? அப்போ 8 8 8 8 4 8 32 32 முக்கோணங்கள் வந்துருச்சு. இப்போ 2 எக்ஸ் பாக்ஸை இணைக்கிற இந்த மைய கோட்டில் 2 முக்கோணம் வரும்னு சொல்லியிருக்கோம். இந்த வந்திருக்கா, 2 முக்கோணம் வந்திருக்கா? ஸோ அப்போ ஒரு 2 எக்ஸ் பாக்ஸை இணைக்கிற மைய கோட்டில் 2 முக்கோணம் வரும். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா +6 6 முக்கோணம் இருக்குது அதானே? அப்போ 36 32 + 6 38, இது 39வது முக்கோணம், இது 40வது முக்கோணம் வெளியில் இருக்குது தனியாக. ஸோ அப்போ 40 முக்கோணங்கள் வந்துருச்சு. இப்போ ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சதுரங்கள் எத்தனை சதுரம் இருக்கும்? 1 அப்படி தானே? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 4 சதுரம் வந்துருச்சு. இந்த இருக்கு பாருங்க, குட்டி உள்ள 1 இன்சைடில் 5வது சதுரம், 6வது சதுரம், 7வது சதுரம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 40 ட்ரையாங்கிள் 7 ஸ்கொயர்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம்பிள் இது பாஸ் மார்க்கு. ஸோ இங்கே பீட்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னா 30% எடுக்கிறான். எடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான் அவன் அப்படின்னா இந்த 10 மார்க்கில் ஃபெயில் ஆயிடுறான். இது வந்து மார்க்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே தேர்வில் பால் என்ன பண்ணுறான் அப்படின்னா 40% மார்க் எடுத்துட்டு பாஸ் மார்க்கை விட 15 மார்க் கூட வாங்கிட்டான். ஆனால் பார்த்தா 2 பேத்துக்கு போன பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 10% தான். அப்போ 10%ஓட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அப்படின்னா 25 மார்க்கு. இங்கே ஒரு 10லேருந்து 15 25. அப்போ 100 எவ்வளவு போட்டோம் அப்படின்னா நமக்கு 10%ஓட மார்க் தான் எவ்வளவு நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 25. அப்போ 100% எவ்வளோன்னு பார்த்தோன்னா டோட்டல் மார்க் கிடச்சிரும். 250 மார்க்கு தான் டோட்டல் மார்க்கு. ஆனால் நமக்கு என்ன தேவை? பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க்குன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ 250 தான் டோட்டல் மார்க் மேக்ஸிமம். அதில் பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு? 30/100 போட்டோம் அப்படின்னா 75 மார்க்கு. 75 மார்க் எடுத்தாலும் 10 மார்க்கில் ஃபெயில் ஆயிருக்கேன் இருக்கான். அப்போ +10 85 மார்க் எடுத்தால் பாஸ் அவன். 85. ஸோ இங்கே கிளசரிங் தண்ணீர் 40 லிட்டரில் கிளசரினும் வாட்டரும் இருக்குது. இந்த ரேஷ் ஆஃப் 3:1. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் 30 லிட்டரும் இல்லை 10 லிட்டரும் இருக்கும் கிளசரிங். எப்படி? 40 × 3/4 போட்டாங்க அப்படின்னா 30 லிட்டரும் 10 லிட்டரும். அப்போ இதில் எத்தனை லிட்டரில் வாட்டரில் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 2:1ன்ற ரேஷியோ வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ இதோட ஒன்று 5 லிட்டர் சேர்த்தா போதும், 15 ஆயிரும். 15 அப்போ 30:15 2:1 ஆன்சர் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? 5 liters ஆஃப் வாட்டர் மிக்ஸ் should be added. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாக் டெஸ்ட் 3யோட ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து அடுத்த கொஸ்டினோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.